இந்த கஜானா மூவி நீங்க எல்லாரும் பாத்தீங்க, உங்களோட ஃபீட்பேக் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா நிச்சயமா எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச படமா இருக்கும். குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே பிடிச்ச படமா இருக்கும். ஆனா அதை நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும். நிறைய இடங்கள்ல பத்திரிகை நண்பர்கள் நீங்க எல்லாருமே இனிகோ பிரபாகர் ஒரு கம்பேக் கொடுக்கணும், பெரிய ஹிட் கொடுக்கணும், அவர் வரணும்னு சொல்லி நிறைய பேசிருக்கீங்க. என் மேல நிறைய கேர் எடுத்து பேசிருக்கீங்க. அது என் காதுக்கு நிறைய டைம் வந்திருக்கு. நான் எப்போ வருவேன் வருவேன்னு நீங்க தான் துடிச்சிட்டு இருந்தீங்க. அதுக்காக நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதனால அதை கொண்டு போய் சேர்க்குறது உங்களோட பொறுப்பு. கண்டிப்பா நான் ஒரு நல்ல படம் பண்ணிட்டேங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த படத்துல நான் ஹீரோ நீ ஹீரோன்னு நிறைய விஷயங்கள் இருந்துட்டு அப்படி இல்லை. இது இனிகோ பிரபாகரன் ஒரு முக்கியமான படம். இந்த படத்தை நீங்க பாத்துட்டீங்க. இதை கொண்டு போய் சேர்க்கறது உங்க பொறுப்பு. எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை நாங்க எடுத்தோம். ஒவ்வொரு நாளும் சிஜியா இருக்கட்டும், எல்லா இருக்கட்டும், சவுண்ட்ஸா இருக்கட்டும், இப்படி வரணும் அப்படி வரணும் செதுக்கி எடுத்த ஒரு படம். ஆனா இன்னைக்கு தியேட்டர்ல வந்து இது பண்ணும்போது என்ன அதுக்கான ஒரு ஓப்பனிங் கிடைக்கலன்னு நான் சொல்லுவேன். அதை கொண்டு போய் சேர்க்கறது பத்திரிகை ஊடக நண்பர் உங்களாலதான் முடியும். கண்டிப்பா கொண்டு சேர்க்கணும். நீங்க உங்களை பார்த்துல பேசினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் இதை பத்தி நிறைய பேசணும். படத்தோட டைரக்டர், ப்ரொடியூசர் பிரபதி சாங் அவங்க அதை பத்தி சொல்லுவாங்க. இன்னொரு தயாரிப்பாளர் டிகிம் சார் இருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த படத்தை ஒவ்வொரு நாளும் சில எடுக்கும் போதும் இதை அப்படி கொண்டு சேர்க்கணும், அப்படி போகும், மக்களுக்கு இப்படி பிடிக்குன்னு சொல்லி இது பண்ணாங்க. பர்டிகுலரா லீவ்ல குழந்தைங்க எல்லாம் பார்க்கக்கூடிய படமா இருக்கணும், அந்த லீவ்ல தான் வரணும்னு சொன்னாங்க. அதுக்காக ஒரு நாள் வெயிட் பண்ணி பொறுமையா கொண்டு வந்திருக்கோம். அதை கொண்டு போய் நீங்க எப்படி சேர்த்துறீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் இளங்கோ. நான் முதல்ல உங்க எல்லாரையும் ஒரே நேரத்துல இப்படி சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. கஜானா படத்துல முருகன்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். வாய்ப்பு கொடுத்த சியாமண்ணாவுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். தயாரிப்பாளருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றியும் வணக்கங்களும். நன்றி. எல்லாருக்கும் மாலை வணக்கம். என் பேர் ராஜேஷ். கஜானா இந்த படம் எங்க அண்ணன் சாம் அண்ணன் எனக்காக ஸ்டார்ட் பண்ண படம். அது அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ரிலீஸ் நீங்க தான் அதை பார்த்துக்கணும், எல்லாம் சப்போர்ட் பண்ணோம். படம் வந்து குழந்தைகளோசரம் பண்ணியிருக்கிறோம். ஃபேமிலியா வாங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நேற்று யோகி பாபா பண்ண ஒரு கான்ட்ரவர்சியா ஒரு நியூஸ் போச்சு. யோகி பாபா கான்ட்ரவர்சியா ஒரு நியூஸ் போச்சு. அந்த 4 வருஷம் அவர் கூட அந்த அசிஸ்டன்ட்னு ஒரு சொன்னாரு, அது நான் தான். என் பேர் ராஜேஷ். அவர் படம் எனக்காக தான் பண்ணாரு. அவர் இந்த படம் அந்த படம் எனக்காக தான் வந்து பண்ணாரு. இன்னொரு மேட்டர், அவரை கான்ட்ரவர்சியா சொல்றாங்க எல்லாம், வர மாட்டாரு, ஷூட்டுக்கு வர மாட்டாரு, பேமெண்ட் கொடுத்தாலும் வர மாட்டாருன்னு. நான் ஒண்ணு சொல்றேன், அவர் கான்ட்ரவர்சி சிலர் பேர் கான்ட்ரவர்சியா சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் யோகி பாபா கிட்ட டிராவல் ஆகணும்னு நான் சொல்றேன். அவர் கூட யார் போனாலும் அவர் கார்ல ஏத்திப்பாரு. எல்லாரும் போங்க, ஒரு வாரம் அவர் கூட ஜாலியா டூர் பண்ணுங்க. அவர் எத்தனை மணிக்கு ஷூட் போறாரு, என்ன சாப்பிட்றாரு எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க யார் போனாலுமே அவர் வர வேணாம்னு சொல்லவே மாட்டாரு. எல்லாரையும் ஷூட்டிங் கும்பலா கூட்டு போவாரு. நீங்க அப்ப பாத்துங்க, அவர் எவ்வளவு சேலரி வாங்குறன்ற வரையும் சொல்லுவாரு. எங்க படத்துக்கு அவர் அவ்வளவு சேலரி எல்லாம் 7 லட்சம் வாங்கவே இல்லை. அவர் சாமன் என்ன சொன்னாரோ அந்த சேலரி தான் அவர் ஓகே சொன்னாரு. அவர் எதுவும் பார்கிங்குமே எதுவுமே பண்ணல, வந்து பண்ணி கொடுத்தாரு. எந்த ப்ராப்ளமும் இல்லாம போச்சு. நட்புக்காகவே பண்ணார். ஆமா, நட்புக்காக பண்ணது. இவரையும் பல வருஷமா தெரியும் யோகி பாபா அண்ணனுக்கு, சாம் அண்ணனை. என் கூட நான் அவர் கூட ஒர்க் பண்ணன்றதுக்கோசம், ஒரே ரீசன் கோசம் அவர் இந்த படம் வந்தாரு. பிஸி ஷெடியூல்ல வந்து பண்ணி கொடுத்தாரு. அதுக்காக யோகி பாபா அண்ணன் நன்றி. மட்ராஜேந்திர அண்ணன், பாலா அண்ணன், சாம் அண்ணன், ஜான் அண்ணன், அப்புறம் சார் இனிகோ பிரபாகர் அண்ணன், தேவா, இளங்கோ, விஜய், அப்புறம் படத்துல நடிச்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ண ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைமா இதுல நான் லான்ச் ஆகணும்னு பாக்குறேன். நீங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி. வணக்கம். செங்கோவி டைலாக் ரைட்டரு. ஸோ படம் நல்லா வந்திருக்கு, நீங்களே பார்த்துட்டீங்க. ஸோ இது குழந்தைகளோட குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். நானும் இப்போ பேலஸோட பார்த்தேன், நல்ல ரெஸ்பான்ஸு. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்தை கொண்டு நல்லபடியாக சேர்ந்துருக்கேன். ஒரு 4 வருஷம் உழைப்பு, இது கடினமான உழைப்பு. குழந்தைங்க இந்த படத்தை பார்க்கணுன்றதுதான் என்னோட முழு மூச்சா இருந்தது. இந்த படம் பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயம் கூட பிரிஞ்சா இருந்திருக்காது. பிள்ளைங்க 24 பிள்ளைங்கள் மட்டும் பார்க்கணுன்ற எடுத்த படம், ஒரு டிவோஷனலா எடுத்த படம். இதை கட்டாயமா மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டியது உங்க கடமை. நாங்கள் தேட்டர்ஸ் கிடைக்குன்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். எங்களோட விநியோகஸ்தர்கள் நண்பர்கள் எங்களுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். எல்லாமே நாங்கள் நினைச்சது எதுவுமே நடக்கல. ரொம்ப மன வருத்தத்துல தான் இருக்கேன். இருந்தாலும் இந்த படம் வெற்றி அடையணும்னு எனக்கு ஒரு முழு நம்பிக்கை இருக்கு. எனக்கு வேற அதிகமா பேசணும், எமோஷனல் தான் ஆகும். ஏன்னா இந்த படத்தோட உழைப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும். 4 வருஷம் உழைப்பு. யாழின்னு ஒரு மிருகம். இந்த வெளிநாட்டுக்காரன் இந்த படத்தை வந்து எடுத்திருந்தானா இந்த படத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். நம்ம கோயில்ல இருக்க சிற்பங்களை எடுத்து யாழின்னு ஒரு நம்மளோட தமிழ் கல்ச்சரை எடுத்து நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் நிறைய வரவேற்பு கிடைக்கும் நினைச்சேன். ஆனா எதுவும் நடக்கல. இன்னைக்கு தமிழ்னு பேசுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இன்னைக்கு அரசாங்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு.
இந்த விஷயத்த கொண்டு போய் ப்ரொமோட் பண்ணலன்னா என்ன மாதிரி இயக்குனர்கள் எப்படி வருவாங்க? இதுல நானே தயாரிச்சிருக்கேன், எனக்கு உயிரான ஒரு இவரு தான் இந்த படத்தை கொண்டு வந்து சேர்க்கணும்னு அவ்வளவு முயற்சி எடுத்தோம். ஆனா பாதி இடம் கூட தாண்ட முடியல. இங்க இருக்கிற காம்படிஷன், பாலிடிக்ஸ், தியேட்டர் பாலிடிக்ஸ், ஏன் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க முடியலன்றதான் என்னோட வேதனை. இந்த படத்துல அப்படி என்ன குறை இருக்குன்றது எனக்கு தெரியல. குழந்தைங்க என்டர்டெயின் பண்ணி எவ்வளவு புது விஷயங்கள், குரங்கு, புலி, யானை, ஃபேண்டசி எலிஃபண்ட், யாழி எவ்வளவு பெரிய கல்ச்சர், நம்மளோட ஐடென்டிட்டி. அது மாதிரி கொண்டு ஒரு ரெக்கக்னைசேஷன் இல்லை. பட் நம்ம மறுபடியும் நான் நம்புறது தமிழ் சினிமாவை வாழ வைத்துக் கொண்டிருக்க கூட பேர் உங்களை மட்டும் தான் நம்புறேன். இப்ப நீங்க நினைச்சாதான் இந்த படத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு சேர்க்க முடியும். முழு நம்பிக்கையோட இருக்கிறேன். இந்த தம்பி எனக்காக இந்த படத்துல உயிரை ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கான். ஒரு கோடாலி சீக்வன்ஸ் இருக்கும், மெஜா கோடாலி விட்டது எல்லாத்துக்குமே. இந்த ராஜேஷ் எல்லாருமே அவ்வளவு கடுமை. இந்த தம்பி தேவா 40 நாளுங்க காட்டுக்குள்ளே இருந்தாங்க. 40 நாள். எல்லாருக்கும் இந்த படம் ஏதோ சின்ன பட்ஜெட்ல நாங்க எடுத்துட்டோம் நினைக்கிறேங்க. அப்படி கிடையாது, பெரும் தொகை. 90 நாளுக்கு மேல எங்களுக்கு படப்பிடிப்பே ஆயிடுச்சு. நிஜ மிருகங்களை நாங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. பெண்கள் பாவம், அந்த பூஜான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுலாம் வரல இன்னைக்கு. அவ்வளவு கஷ்டங்கள். இந்த வேதனை கொட்ட வேண்டிய நேரம் இல்லை. பட் நீங்க எல்லாரும் எனக்கு உதவி பண்ணி இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்டீங்கன்னா மட்டுமே எனக்கு போதும். பணம் ரெண்டாவது, நான் கஷ்டப்பட்டு படைத்த படத்து இது கொண்டு சேர்த்துருங்க. உங்களை ரொம்ப பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் இப்ப பார்த்த வரைக்கும் 70 தியேட்டர் ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு சீன் தான் கிடைச்சிருக்கு, ஒரு ஷோ தான். சாரி, 70 கிடைச்சிருக்கு, ஒரு ஷோ. அதாவது நம்ம குழந்தைங்களுக்காக எடுத்த படம், அந்த டைமிங்ல கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றத. நைட்ல போய் பாக்குற மாதிரி படம் இல்லை இது. நம்ம ஒரு கரெக்டான டைம்ல கிடைச்சா சந்தோஷமா இருந்திருக்கும். நாங்க விநியோகஸ்தர்கள்லாம் ரொம்ப நம்பணும். எல்லாருமே கடைசியில சரி, அதை நம்ம சொல்ல விரும்பல. வருத்தத்தோட நாங்க ரொம்ப எதிர்பார்த்தேன். இந்த படத்துக்கு நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம ஒரு நம்மளோட ஐடென்டிட்டி ஒண்ணு காமிச்சிருக்கேன். யாழின்றது நம்மளோட ஐடென்டிட்டி. இன்னைக்கு வந்து எவ்வளவு தமிழ் விஷயங்களா பேசுறாங்க, பாலிடிக்ஸ் எவ்வளவு விஷயங்கள் பேசுறாங்க. சரி, எந்தெந்த படத்துக்கோ ப்ரொமோஷன் போறாங்க. ஒரு ஜாதிய கலந்த ஒரு படம் எடுத்துட்டோம்னா அதுக்கு பெரிய ப்ரொமோஷன் இங்க இருக்கு. நான் ஒரு ஐடென்டிட்டி எடுத்திருக்கேன், அதுக்கு ஒரு ஆளு கூட சப்போர்ட் இல்லை. அதுதான் என்னோட பெரிய வருத்தம். என்னோட எமோஷனுக்கு காரணமே அதுதான். ஏன் இதுக்கு போய் நம்ம பண்ணல? இன்னைக்கு நான் ஏன் உங்களுக்கு இந்த ப்ரெஷர் இன்னைக்கு போட்டோம்னா மக்கள் படம் பார்த்திருப்பாங்க. இதை பற்றி ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கோம். அரசாங்க ரீதியா ஏதோ ஒன்று நமக்கு ஒரு இது நோ ரெகக்னைசேஷன். இல்ல இது நான் ரெகக்னைசேஷன் சப்போர்ட்னா நீங்க வந்து எனக்கு படத்தப்பா இது புஷ் பண்ணிக்கணும் அப்படி இல்லை. ரெகக்னைசேஷன் நம்ம ஒரு ஐடென்டிட்டி தானே. ஒரு டைரக்டரா விரும்புறது முதல் விஷயம் ஒரு ரெகக்னைசேஷன். சரி, இது பண்ணிருக்காரு, இதுக்காக பண்ணுங்க. இப்ப நான் முழுசா நம்புறது பத்திரிகையாளர்கள் தான். எப்பவுமே அவங்க தான் கொண்டு சேர்க்கறது. எந்த நல்ல விஷயங்களும் நீங்க தான் கொண்டு சேர்க்கிறீங்க. முழுமையா அவங்கள தான் நம்புறேன். அவ்வளவு நீங்க எல்லாரும் இல்ல அந்த நான் மறு நிமிஷமே எங்க பிஆர்ஓ கூப்பிட்ட அந்த விஷயத்த சொல்லிட்டேன். அந்த இடம் ஏன்னா ஒருத்தவங்களும் ஒரு விஷயங்கள் அங்க மேடையில பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல குறுக்குல பாய்ஞ்சு இல்ல நல்ல உதவின்றத அப்படி இல்ல. அவரு வந்தாரு, படத்துல நடிச்சாரு, அவர் கேட்ட சம்பளத்தை நான் கொடுத்தேன். அவரு என்ன விஷயம், நான் இது மாதிரி தம்பி ஆடியோ ரிலீஸ் இருக்கு, ஆனா ரொம்ப கம்பல்சரியா வரணுமான்னு என்ன கேட்டாரு. தம்பி முடிஞ்சா வாங்க அப்படின்னு. அவசியம் டைம் இருந்தா வந்துடுறேன்னு ராஜேஷ் கிட்ட சொன்னாரு. அப்புறம் சொன்ன அண்ணனுக்கு வாழ்த்து தெரிவிச்சிடறா அப்படின்னாரு. எனக்கு வாய்ஸ் கொடுப்பட்டாரு. எனக்கு யோகி பாபு மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. இஸ் அ வெரி நைஸ் மேன். என் இன்னைக்கும் அவரோட வாய்ஸ் இருக்கலாம். என் என்னைக்குமே அவ்வளோ அன்பா இருப்பேன். டெய்லி எனக்கு ஒரு முருகன் போஸ்ட் அனுப்பிச்சுன்னே இருப்பாரு. எனக்கு ரொம்ப வருஷம் பழக்கம். ஒரு உயிருக்கான தம்பின்னு வைங்களேன், அவ்வளவுதான். அவர் பேசிட்டு அன்னைக்கு வந்து பேசின ஒரு ஈசி மெம்பர். அவருக்கு வந்து அங்க சங்கத்துல, தயாரிப்பாளர் சங்கத்துல சில கம்ப்ளைண்ட்ஸ் அது மாதிரி விஷயங்கள் அதை கொஞ்சம் அங்க பிரதிபலிக்கிற மாதிரி வந்து பேசிட்டாரே தவிர கஜானா படத்துக்கும் யோகி பாப்புக்கும் எந்த டிஸ்பியூட்டுமே கிடையாது. அப்பப்ப அவர் ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் ஆனா இங்க இருக்கா பாரு புது முருகர் எனக்கு அனுப்பிச்சிட்டு இருப்பாரு. அவர் தம்பியும் ஒரு டிவோஷனலான படமா இருக்குன்றதான் எனக்கு நடிச்சு கொடுத்தாப்ல. இஸ் நைஸ் ஜென்டில்மேன். அது நீங்க செகண்ட் பார்ட்ல அதெல்லாம் நீங்க முழுமையா இந்த படத்தோட மொத்த முழுமையும் செகண்ட் பார்ட்ல வந்துரும். 100 நீங்க அது முடிச்சிருக்கேன். செகண்ட் பார்ட் முடிச்சிருக்கேன், முழுமையா அது வந்துரும். அதுக்குள்ள திட்டங்களும் பணிகளும் வேலை ஆரம்பிச்சிடுச்சு. அனைத்து நடிகர் இதுல இருக்கும், எல்லா நடிகரும் அதுலயும் இருக்கிறாங்க. அது இன்னும் பிரம்மாண்டமா வரும். அதுக்குள்ள ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு சார் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு ஃபுல்லா.
அதுல நான் வெறும் இயக்குனரா தான் இருப்பேன். இதுல வந்து பங்குதாரரா இருக்காரு. அதுல இவர் தயாரிப்பாளர், நான் வெறும் இயக்குனர் மட்டும். அதுக்குள்ள வேலைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. பெரிய செலவு, எல்லாமே பெரிய செலவு. எதுவுமே இங்க செஞ்சது இல்ல. அதை நான் சொல்லணும், அந்த தம்பியை பத்தி நீங்க அவசியம் சொல்லணும். ஜெயபிரகாஷ்னு சொல்லி விகாஸ் எங்க ஓகே, அந்த ஜெயபிரகாஷ்ன்றவர் தான் கிரீன் ஸ்கேர் விஎஃப்எக்ஸ், அவர் தான் இதை பண்ணது. அதாவது 2 வருஷம் விஎஃப்எக்ஸ்க்கு மட்டுமே செலவு பண்ணது. இங்க ஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க, இங்க மாடல் பண்ணுவாங்க, லண்டன்ல கொடுப்போம், அங்கிட்டு வர்றதுக்கு 6 மாசம். நாங்க இங்க இவனை விரட்டிக்கிட்டே இருப்பேன், ஆனா வர வேண்டியது அங்கிட்டு தான் வரணும். சோ எங்களுக்கு இது மாதிரி நிறைய பொருள் செலவு ஆயிருக்கு. இதுல டைம் விரயம். ஏன்னா வெள்ளைக்காரன் கொடுப்பான், அவன் கொடுக்குற ரேட் வேற, நம்ம ஒரு விஷயம் பார்கெயின் பண்ணுவோம். சோ இது மாதிரி தான் படத்தோட காலதாமதம் இதனால மட்டும்தான். பட் நாங்க இதோட பெரிய பெரிய விஷயங்கள் செகண்ட் பார்ட்ல வச்சிருக்கோம். இதை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை பண்ணியிருக்கேன். நீங்க தான் தெய்வமா, நீங்க தான் இருக்கீங்க எனக்கு, நீங்க தான். இல்ல நாங்க அதாவது எங்களுக்கு சில விநியோகஸ்தர்கள் சில ப்ராமிஸ்கள் பண்ணாங்க நேத்து வரைக்கும். அதை வந்து இப்ப நான் சொல்ல விரும்பல. அது ஒரு தனிப்பட்ட ஒரு அதை நம்பணும். சில விஷயங்கள் அவர் அது பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், ஏதோ கால சூழ்நிலை அவரு பண்ண முடியாம போயிடுச்சு. இருந்தாலும் இன்னைக்கு நாங்க இருந்து இதை எப்படியா போராடி கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஆமா, அதுக்கு ரொம்ப நாங்க நன்றி சார். பார்ட் 2ல பாருங்க, இன்னைக்கோட இது வேற மாதிரி இருக்கும். அதான் அந்த சூப்பரா டான்ஸ் ஆடுறது, அரை பட்டன்ல வர்றது, சட்டை அவுத்து போட்டு வர்றதெல்லாம் என் படத்துல இருக்காது. இல்ல, அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை வெளியெடுக்கிறதுக்குள்ள வேலையை தான் நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டும் தான் நமக்கு தேவை. நன்றி. நாகர் தேசத்தை நீங்க எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணீங்க? ஒரிஜினல் நாகர் மாலையில போயிட்டு நீங்க ஷூட் பண்ணீங்களா? இது நம்ம வந்து என்னது, சினிமா வந்து ஒரு கற்பனை, கொஞ்சம் கற்பனையை கலந்து ரியலிஸ்டிக்கும் நம்ம ஏற்கனவே படிச்ச நாவல்கள் இதை ரிலேட் பண்ணி தான் நம்ம இந்த கதையை எழுதினதான். முழுக்க ஒரு கற்பனை. நாகம் மலைன்னு ஒரு மலை இருக்கு, நிறைய இருக்கு, ஒண்ணு இல்ல, நிறைய இருக்கு. அப்படி எல்லாம் இல்ல, அது நம்ம படிச்சதுதான். நம்ம இது வந்து நான் வந்து ஸ்ரீலங்கால தான் நிறைய ரிசர்ச் பண்ண இதை பற்றி. ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னா ஸ்ரீலங்கால தான் நாகர்களை பற்றி ரிசர்ச் பண்ணதுக்குள்ள நான் ஸ்ரீலங்கால தான். அங்க இன்னும் அந்த இனங்கள் இருக்கு, நம்பப்படுகிறது. ராவணன் உயிரோட இருக்கிறாருன்ற வரைக்கும் நம்பப்படுகிறது. அது வந்து நாகர்களோட நாகப்பாம்பின் விஷத்தன்மை வந்து இப்ப சொல்றோம் இல்லையா, ஒரு பதப்படுத்தி வைக்கப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்னு நம்பப்படுகிறது. அதுக்குள்ள சில குறியீடுலாம் இருக்கு, அதெல்லாம் அதை வச்சு ஒரு நம்பிக்கையில பண்ணியிருக்கோம். நாகர வம்சங்கிறது வந்து ராஜராஜ சோழன் காலத்திலேயே இருந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இப்ப கூட இருக்காங்க. அதையும் சேர்த்துதான் படத்துல வந்து செகண்ட் பார்ட்ல கொண்டு வரீங்களா? இல்ல, அந்த செகண்ட் பார்ட்டை பற்றி, கதையை பற்றி, செகண்ட் பார்ட்டை பற்றி எந்த ஒரு சின்ன லீடு கூட இப்ப கொடுக்க நான் விரும்பல. அது சீக்கிரமா நான் அனௌன்ஸ் பண்ணுவேன், திருப்பி உங்களை சந்திப்பேன், அப்ப அதை பற்றி நம்ம சொல்லலாம். நம்ம தமிழ் மன்னர்களை நீங்க செகண்ட் பார்ட்ல கட்டாயமா, நம்ம தமிழ் மன்னர்களை யாருமே காட்டுறதே இல்லையே, டாக்குமெண்ட்ரியா தான் எடுக்கிறாங்க. படமா எடுத்தாலும் டீடைலிங்கா எடுக்கிறது இல்ல. நான் செகண்ட் பார்ட்ல அதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு குறிப்பிட்ட மன்னரை மட்டும் எப்படி கொடுக்கணும்ன்றத முயற்சி சொல்லணும். அதான் நான் அடுத்த உங்களுக்கு சந்திப்பேன்னு சொல்லியிருக்கேன்ல. கட்டாயமா இந்த பாட்டுல என்னோட போர்ஷன் நல்லா இருந்ததா? அதான் ரொம்ப நம்பிக்கையா இருந்த ஒரு படம். சோ நீங்க எல்லாரும் பாத்துட்டு வந்து அதை சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்து. ஆமா, அதுக்குள்ள முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கோம். இல்ல எனக்கு யாரும் அந்த நம்பிக்கை எல்லாம் எனக்கு கொடுக்கல டிஸ்ட்ரிபியூஷன் சைட்ல இருந்து. பட் நான் என் முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். இங்கதான் உங்களுக்கு தெரியல, இது மாதிரி படங்கள் எடுக்கும்போது வராது. இது மாதிரி இங்க வேற மாதிரி படங்களுக்கு வேகமா தியேட்டர்கள் கிடைக்கும். நான் முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி படங்கள் தேவா இந்த படத்துல ஒர்க் பண்ணாரு. தேவா பேசுவாங்க. நன்றி அனைவருக்கும் நன்றி. வணக்கம். இது என்னுடைய டெபு மூவி. எனக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் மூவி எல்லாருக்குமே வந்து ஒரு பிரேக் த்ரூவா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. நானுமே அப்படி ஆசைப்படுறேன். பட் அது பிரேக் த்ரூவா இருக்கிறத தாண்டியும் நான் வந்து இதை ஒர்க் பண்ணது வந்து எனக்கு பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸா பார்த்தேன். நான் அண்ணா சொன்ன மாதிரியே 90 நாள் காட்டுக்குள்ள இப்போ எங்கன்னா அவுட்டோர் ஷூட் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு கேரவேனு, யூனிட் வண்டி அது எல்லாமே வந்துடும். உங்களுக்கு மலையில ஃபாரஸ்ட்குள்ள எல்லாம் எடுக்கிறாங்கன்னும் போது ஃபார்ச்சுனேட்டா அது வர வாய்ப்பு இல்லை. ஸோ ஜென்செட்டா இருக்கட்டும், ஒரு கேமரா, ஒரு எக்யூப்மெண்டா இருக்கட்டும், லைட்டு, அந்த ஸ்டாண்டா இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணு
எல்லாமே எங்க க்ரூ மெம்பர்ஸ் அதை ஆக்ட் பண்ண எல்லாருமே சேர்ந்து தான் கேரி பண்ணிட்டு தான் மேல ஏறுறதா இருக்கட்டும், ஒரு பாதியே இல்லாத பாறை மேல ஏறி இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நீங்க இப்ப பாக்குறீங்க ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஒரு 2 மணி நேரத்துல காமிச்சிடுறாங்க. பட் அதுக்கு பின்னாடி எவ்வளவு ஒர்க் இருக்குன்றது அந்த 90 நாள் நாங்க அந்த காட்டுக்குள்ள பட்ட கஷ்டம் அந்த அதோட வெளிப்பாடு தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தது. ஸோ இந்த மாதிரி படத்துங்க வந்து மெயினா எடுத்தது வந்து இப்போ சின்ன குழந்தைங்களுக்காக ரொம்ப மெனக்கெட்டிருக்கும் அதுல. ஸோ சிஜி ஒர்க்ஸ் அந்த ஃபேண்டசி திங்ஸ் எல்லாமே அதுக்காக மெயினா இது இப்போ ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கறது உங்களை மாதிரியான மீடியா பர்சன்ஸ் மூலியமா தான் முடியாது. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரியான படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சி பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ப்ரொடியூசர் பாலாண்ணா, கௌதம் அண்ணா ரொம்ப நன்றி. வணக்கம். நான் விஜயலட்சுமி வீரமணி. மஞ்சுமல் பாய்ஸ் மாவினன் தான் என்ன பார்த்திருப்பீங்க. நான் கஜானால அங்கமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க சிஜி ஒர்க், நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்டம்ப்டா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தமிழ் சினிமால இந்த மாதிரி ஒரு அட்டம் பண்ணியிருக்காங்க. நிறைய கல்ச்சர் சம்பந்தப்பட்ட மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். ஸோ அதனால நீங்க தான் மீடியா பீப்புள். ஸோ எல்லாரும் நீங்க வந்துட்டு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எவ்வளவு தூரம் வந்துட்டு குழந்தைங்களையும் குடும்பங்களையும் ரீச் பண்ணி கண்டிப்பா தியேட்டருக்கு வர்றதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்ப அவசியம். சோ எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர் வந்து பாருங்க, இந்த மூவியை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.